என்னடி நீயா புலம்பிட்டு இருக்க? யாரு இந்த பொண்ணே நீதானே? என்ன இந்த பக்கம்? என்ன வரும்போது நீயா என்னமோ புலம்பிட்டு இருந்தியே, அதை என்னன்னு கேட்டேன். என்னாச்சு? கொடுமைய வேற வாயால சொல்லணுமா? இல்ல அந்த வீட்டு வேலையை நினைச்சதேன். வேலையும் செஞ்சாலும் முடிய மாட்டேங்கி. ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்கு. இப்பதே அடுப்பு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீடெல்லாம் கூட்டிட்டு வெளியே வரேன். இந்த மாட்டு சாணி கிடக்கு. சரி இந்த மாட்டு சாணியை அள்ளி போடலான்னு அள்ளிட்டு இருக்கேன். நீ இந்த எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு துணியை வேற ஊற வச்சுக்கி அதை வேற துவைக்கணும். அவ்வளவுதானே, வேற எதுவும் வேலை இல்லையே? ஆண்டி உனக்கு நான் எப்ப பாரு வேலை செஞ்சுட்டே இருக்கணுமா? அப்படிலாம் சொல்ல வரல. இல்ல கோழி படிக்கு போலான்னு இருக்கேன். இருக்கவும் போர் அடிக்குது. வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா அதை நானும் இன்னும் ராணி அக்காவும் போலான்னு இருக்கோம். நீ வாரியா? என்னடி வீட்டு வேலை செஞ்சே குறுக்கு எலும்புலாம் உடைஞ்சிட்டு இல்ல மறுபடியும் வேலைக்கு? ஐயோ நான் வரலப்பா. எதுக்கும் கவலைப்படாதடி, போயிட்டு கொஞ்சம் நேரத்துல வந்துடலாம். வரும்போது கொஞ்சம் முட்டையை எடுத்துட்டு வரலாம்ல. கடையில ஒரு முட்டை 6 ரூபாய் 7 ரூபாய் விக்கி. ஒண்ணு வாசல வேற எடுக்க விடுவாளா? இருக்கதே போறே நீ. இல்லடி, சின்ன சின்ன வேலையை முடிச்சுட்டு அதை முட்டையை எடுத்துட்டு வந்துருவான். பியாசத்துக்கு உனக்கு நல்லா இருக்கா? முட்டை எல்லாம் உனக்கு ஃப்ரீயா கொடுப்பாவல? சம்பளம் வேற கொடுப்பா, உனக்கு முட்டை வேற ஃப்ரீயா கொடுப்பாவலடி? யாரு சம்பளத்தை கேட்டது? முட்டைக்காக சும்மா போயிட்டு அங்க தீட்டு வேடிக்கை பார்த்துட்டு வரும்போது காசு வேணா முட்டை மட்டும் கொடுங்கிட்டு வாங்கிட்டு வர வேண்டியதே. நீ சொல்றது நல்லாதே இருக்கு. எனக்கு முட்டை வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டு ஆசையாதே இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு பாத்துக்க. வாரியா? என்னடி எனக்கு துணி வேற துவைக்கணும். நாங்க வந்தா யாரு துணி துவைப்பா? என் மாமியார் வந்து வானத்துக்கு குமிச்சு குதிப்பாலே. வீட்டுல உட்காந்துட்டு ஒழுங்கா துணியை கூட துவைக்காம போட்டிருக்கானே. இப்பயே இல்லடி, ஒரு 11:30க்கு மேல போவான். சரி சரி அப்ப நான் அதுக்குள்ள துவைச்சிருவேன். மறக்காம என்னையும் கூட்டிட்டு போங்க. நான் வேணா உனக்கு உதவி பண்ணிட்டா. உன் மாமியால என்னை வந்து ஏசட்டா? என் மருமூலைக்கு கூப்பிட்டு நீ உன் வீட்டு வேலையை செய்ய சொல்லிருக்க அப்படின்னு என் மேல வந்து ஏசுவேன். தேவையா? ஒண்ணும் தேவையில்லை. நீ வேலையை பாரு, நான் என் வேலையை பாத்துக்கிறேன். நீ துவைக்கிறத நான் நல்லா துவைக்கலன்னு சொல்லிடுவேன்னா வேற கடுப்பு கிளப்பாத. பேசாம போயிரு. சரிம்மா தாயே, நான் கிளம்புறேன். மறக்காம கூட்டிட்டு போற வருவதுனே. வாரேன். சரி சின்ன பண்ணி வீட்டு வரைக்கும் வந்துட்டேன். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போ. எந்த இடத்துல நின்றுட்டு சாப்பிட கூப்பிடுறேன். நல்லாதே இருக்கு. வந்தே 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. உனக்கு இப்பதான் தோணுதோ? ஏதோ மறந்துட்டேன். நமக்குள்ள என்ன? சரி வாரேன். சாப்பிடுறியா? என்ன குழம்பு, என்ன சாப்பாடு? நைட்டு வச்ச ரசமும் வெண்டிக்காவும். எப்பயாவது உணவுலே 3 நாளா திட்டின்னு ரசத்தவே சொல்லிட்டு இருக்கு. எனக்கு ரசம் ரசம் ரசம்னு இது சாப்பிட்டு எங்கிட்ட தெம்பா நடத்துறீங்களா? என்ன செய்யுது? எனக்கு அதுவே நல்லா வரும். அதனால அதுவே வைக்கேன். மாமியார் எதுவும் சொல்ல மாட்டவள? எல்லாம் இந்த ரசத்தை ஊத்தி சாப்பிடுவாங்கள. அவங்களுக்கு தினைக்கு தனியா ஸ்பெஷலா வச்சிடணும். தினைக்கு தயிர் ஊத்தி தாளிச்சு வச்சிடணும். அவங்க அதை தேன் சாப்பிடுவாவே. என் வீட்டுக்காரவி எது வச்சாலும் பரவாயில்லடி, உப்பு புளிப்பு மட்டும் நல்லா வை போதும்னு சொல்லுவாவே. சரி சரி, எதுவோ வச்சு எதுவோ சாப்பிடுங்க. எனக்கு எதுவும் வேணாம்டி. சரி வாரேன். இப்பயே நேரம் வச்சு வேம வேலையை முடி. வந்து ஈஸியா சொல்லிட்டு போயிட்டா. 2 வாளி துணி ஊற போட்டு கிடக்கு. எப்ப துவைக்கிறது? சும்மா முக்கிட்டு போட வேண்டியதே. சரி சீக்கிரம் வேலையை முடிப்போம். நின்றுட்டே இருந்தா என்ன செய்யுது? நான் தான் கூட்ட போறேனே, சாணியை தான் கூட்ட போறேனே, முடிச்சுட்டி துணியை துவைக்க போறேனே, துவைச்சு முடிச்சுட்டி சாப்பிட்டு தான் போறேனே, சாப்பிட்டு முடிச்சுட்டி கோழி பண்ணைக்கு தான் போறேனே, போயிட்டு வந்துட்டு முட்டையா தான் எடுக்க போறேனே. என்ன இந்த பக்கமையா வீட்டுக்கார போன பாத்தியலனே? இல்லம்மா நான் பார்க்கலையே. ரொம்ப நேரமா காணல. அதை எங்க போறேன்னு ஏன்டி சொல்லல? வேற எங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னு கேட்கேன். காலையில டீ கடையில நின்றுந்தாவா, அதை பாத்தினேன். டீ கடைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே காணலாம். அப்படியாமா? அதுக்கப்புறம் நான் பாக்கலாமா? இங்க எந்த நேரத்துல எங்க புரிய வாங்குறவா தூக்கிட்டு வேலைக்கு எதுவும் போனோம்னா வெள்ளனா போயிட்டு போயில இவ்வளவு நேரம் ஆயிட்டு. இல்லம்மா எங்க கார்ல தான் பாதி நாத்து அறுக்காம இருக்குமா, அதை தான் பார்க்க போறான். ஏனே மிஷின் வண்டியை வச்சு அறுக்க வேண்டியதுனே. டெக்னாலஜி எப்படி வளர்ந்து எடுக்கு, அதை என்ன கையை விட்டு அறுத்துட்டு இருக்கிய? அது எங்களுக்கு தெரியாதமா. அதெல்லாம் அறுத்தது போய் ஒரு மூலையில கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அதெல்லாம் அறுக்குல்ல. சரிண்ணே. எங்க அத்தாச்சி எங்க? வெள்ளனையே காட்டு போயிட்டாமா. அதே நான் வீட்டுக்கு வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு சமைச்சிட்டு அவளுக்கு கொஞ்சம் சாப்பாடு எனக்கு சொந்த சாப்பாடுன்னு எடுத்துட்டு போறேன். நீ வீட்டு வேலையில பண்ணுவீரனே? என்ன பண்றேன்? நான் கல்யாணம் ஆளுல இருந்தே வீட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டே இருக்கேன். வெளியே சொல்லிக்க மாட்டேன். பாவனை இருந்தாலும் நாளை என் வீட்டுக்காரோட ஒரு பாத்திரத்தை கூட அங்கிட்ட எடுத்து வைக்க சொல்ல மாட்டேன்னா பாருங்க. வச்சுவேன். என்ன செய்யறது? என் தலையை எடுத்து. சரிம்மா நான் வாரேன். அவ என்ன வரலன்னு வேற கத்திக்கிட்டு இருப்பா. சரிண்ணே. பாவம். நீங்க எங்க இருக்கீங்க? உள்ள தேடி தேடி என் கண்ணெல்லாம் பூத்து போச்சு. ஓ எங்க போன? உன்ன ஊர்ல தேடிட்டு இருக்க. இங்க என்ன பண்ற? சின்ன பண்ணி எதுக்கு என்ன தேடிட்டு இருக்க? இடுப்புல தூக்கி வச்சு கொஞ்சதுக்கு பாத்துட்டு பண்ணி வெக்கமா வருது. சி மூஞ்சிய பாரு. உங்ககிட்ட என்னைய சொன்னேன்? நான் போயிட்டு வரதுக்குள்ள வீட்டெல்லாம் தூத்து வைக்கணும்னு சொன்னா இல்லையா? குப்பமானே அப்படியே எடுக்க. எங்க பண்ண நீ? ஐயோ மறந்துட்டு பண்ணி. சாரி தூக்கி குப்பையில போட்டி. சீக்கிரம் போய் வீடு தூத்து வை. நான் கோழி பண்ணிக்கு வேலைக்கு போறேன். வரும்போது கொஞ்சம் முட்டை எடுத்துட்டு வாரேன். நீ மட்டும் நாங்க வரும்போது வீட்டை சுத்தமா வைக்கலன்னா அந்த முட்டை எடுத்து உங்க வாய்க்குள்ள முழுசா போடுவேன் பாத்துங்க. என்னைக்கோ ஒரு நாளைக்கு எனக்கு லீவே வருது. அன்னைக்கு இப்படி வீட்டு வேலையை போட்டு எனக்கு கொள்றாத்தி. நான் என்ன செய்யட்டும்? எனக்கு வருஷம் உள்ள வேலை இருக்கு. எனக்கு லீவ் இருக்கு. எனக்கு சாவி எப்பயும் வைக்கிற இடத்துல வச்சிருக்கேன். போய் சீக்கிரமா வேலையை முடிக்க. ஆமா நான் வந்த இடத்துக்கு கேட்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சின்ன பண்ணி சின்ன பசங்களா இங்க எடுத்து தியானம் எடுத்துட்டு இருந்தாவ. அதே கொஞ்சம் கொடுங்கடான்னு கேட்கலான்னு வந்தேன். அதுக்குள்ள நீ வந்துட்ட.
உனக்கு வெக்கமாவே இல்லையா சின்ன பசங்கள்கிட்ட போய் கேட்கவே கெஞ்சிட்டு என்ன இருக்கு சின்ன பண்ணி நான் சின்ன பிள்ளை எத்தனை பேர் பெரிய ஆளு இருந்து கேட்டிருக்கா தெரியுமா நான் கொடுத்துருக்கேன் அது மாதிரி எனக்கு கொடுக்க போறாங்க இதுல என்ன இருக்கு நான் எடுக்கிறது உங்க மூஞ்சி முகர எல்லாம் கொலை போட்டுச்சுன்னா சும்மாவே மூஞ்சியை பார்க்க முடியாது கொலை கடிச்சு மூஞ்சியெல்லாம் வீங்குச்சுன்னா யார் பார்க்கறது பொண்ணு இதே சாக்குது வாங்கி வரது பேசாதே பாத்துக்க இப்போ வீட்டுல மட்டும் தான் திட்டு பாப்பா வெளியில வந்து திட்ட ஆரம்பிச்சுக்க ஏட்டி போதும் பண்ற வேலைக்கு நான் என்ன செய்யட்டும் சரி நான் கோழி பண்ணிக்கு நேராச்சுன்னா போறேன் அது நான் வந்து வேலைக்கு போதும் நான் வீட்டுல இருக்க வேண்டியதுனே உங்க வீட்டுல இருந்துட்டு உங்களுக்கு தொண்டி வேலை செஞ்சுக்கிட்டே தெரியணுமா நானே அதெல்லாம் அப்படி எனக்கு இன்னும் ஒரு 100 ரூபாயாவது வேணும் நான் சம்பாதிக்க வேணாம் மேல பேசாதீங்க நேராயிட்டுன்றேன் திருப்பி சரிமா தையப்போ நான் ஒண்ணுமே சொல்லல இந்த ஆளு இவ ஓவர போய்கிட்டு இருக்க பாரு எங்க அம்மா எப்பதான் ஊர்ல இருந்து வருவாவளோன்னு இருக்கு எதுக்கு உங்க அம்மை வரவு என்ன இழுத்து விட்டு சண்டை போடக்குவா இப்படி சொல்லி சமாளிச்சு விட்டியே உங்களுக்கு எனக்கு சோறு கிடைக்காது அப்புறம் ஹோட்டல்ல தின்னு பாத்துங்க யானை காது இவளுக்கு நான் இங்க ஏன் மனசுக்குள்ள பேசுறது அவளுக்கு எப்படி கேட்டுச்சு போன ஸ்டோரேஜ் நிறைய அளவுக்கு போட்டோவா இருக்கு இப்ப பாரு போட்டோவா எடுத்து வச்சிருப்போம் போல தேவையில்லாத போட்டோவெல்லாம் டெலீட் பண்ணிட்டுருவோம் நிறைய வாட்ஸ்அப்ல வர இமேஜே இதுல சேர்ந்து கிடக்கு அதை முதல்ல கிளியர் பண்ணிடுவோம் பிள்ளையோட சின்ன வயசு போட்டோவெல்லாம் இருக்கு நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை நான் இல்லவே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேன் எடுத்து பார்த்தா தானே தெரிய போதே எக்கா என்னக்கா பண்ணிட்டு இருக்கிய என்னதான் பண்ணு தோத்த போவானுக்குள்ள சரி பாப்போம் எக்கா என்னத்த பாத்திட்டு இருக்க ஒண்ணுமே தெரியல எங்க எனக்கு குத்து காட்டு இப்படி மூஞ்சி மூஞ்சி வந்து பயமுறுத்துவாங்க கொஞ்ச நேரத்துல கை கால்ல உதறிடுச்சு அக்கா நான் வந்தோடனே உன்னை கூப்பிட்டேன் நீ எனக்கு கவனிக்கவே இல்லை அப்படி அடி அதுக்காக இன்னொரு கூப்பிட வேண்டியதுனே இப்படி மூஞ்சிக்கு நேரா வந்து பயமுறுத்துற போல நிறைய போட்டோ சேர்ந்து கிடந்துச்சு அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு இருந்தேன் அதனால கவனிக்கல சரிக்கா எனக்கு தெரியாதுல்ல நீ பயப்படுவனே ஆளுல இருந்து யாரையும் காணோம்டி திடீர்னு வந்து நீ நிக்க எனக்கு பயமா போச்சு அக்கா மறந்துட்டியக்கா இது மறந்தே நான் இதையும் மறக்கலையே இதே வேலையை போச்சு நீ தானே கோழி பிடிக்க போவன்னு சொன்ன இப்ப நீ ஏன் மறந்துட்ட டீ ஆமா மறந்துட்டேன்டி நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன் நான் என்னாச்சு அக்கா இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்கு நீ நானே உமா வரேன்னு சொல்லியிருக்கா லட்சுமி அக்கா என்னன்னு தெரியல கேட்டுட்டு போவோம் 4 பேரும் 11:30 வர சொன்னாவடி வேலைக்கு கால் பண்ண வச்சிருக்காவல அந்த அக்கா அவங்க வேலை செஞ்சவங்க ஏதோ லீவ் கேட்டு போயிட்டவலாம் அதுக்குனால ஒரு வாரத்துக்கு நீங்க வந்து செய்யலன்னு கேட்டவ அதுக்கு தான் எல்லாரையும் கூட்டிட்டு போலான்னு இருந்தேன் நல்ல வேலை மறக்க தெரிஞ்ச நீ ஏன் ஞாபகப்படுத்திட்ட இப்ப நீ டீ குடிக்கிறியா போட்டு தரட்டா அக்கா இந்த நேரத்துல டீ எனக்குலாம் வேணாம்க்கா அப்படியே வயிறு மட்டும் சாப்பிட்டு வந்தேன் எனக்கு எதுவும் வேணாம் சரி வாங்க போவான் 1/2 மணி நேரம் இருக்குன்னு சொன்னியேடி அதுக்குள்ள இனியாத போய் என்ன செய்யுது கொஞ்சம் நேரம் கழிச்சு போவான் அக்கா நான் கூப்பிட்ட ஆளுகளை பத்தி உனக்கு தெரியாது போல நமக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போய் கூப்பிட்டாத்தேன் இல்லைன்னா 10 வாட்டி கூப்பிட்டாலும் வெளியே வர மாட்டாள்வ இப்பயே போய் அவங்களெல்லாம் அழைச்சாத்தேன் வருவாவ பாத்துக்க அதுல அந்த உமா இருக்கால எனக்கு வேலை இருக்குன்னு நேரம் கழிச்சுட்டு வா நீ சொல்றது சரியாத்தே இருக்கு இரு கதவெல்லாம் பூட்டிட்டு வாரேன் போயிட்டு வர எப்படியும் சாயந்தரம் ஆயிருமா வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டா சீக்கிரம் வர வேண்டியது அங்க என்ன வேலை உனக்கு அந்த உனிமே கேட்கணும்னு நினைச்சேன் எதுக்கு இந்த வெயில உட்காந்துருக்க நினைல உட்கார வேண்டியதுக்கா ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு காலையில இருந்து பனி தாங்க முடியலடி எப்பவா வெயில் வரும்னு இருந்தேன் அதே வந்து கொஞ்ச நேரம் வெயில்ல உட்கார்ந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு உட்கார்ந்தேன் நீ தொட முடியல சின்ன பொண்ணு ஐஸ் கட்டியா இருக்கு இதோட பாத்திரத்தை கழுவி சமையல் வேலையெல்லாம் முடிச்சு துணியெல்லாம் துவைச்சு போட்டுட்டு அதே கொஞ்சம் ஈரமா வேற இருந்துச்சு சேலையெல்லாம் தண்ணி ஒட்டி அதே வெயில காயெல்லாம் உட்கார்ந்துருந்தேன் ஆமாக்கா போன வருஷம் இந்த வருஷம் தானே பனி விழுகுது அதுக்கு முன்னாடி அவ்வளவா பனி இல்லல ஆமா சின்ன பொண்ணு ஒரு 2-3 வருஷமாவே பனி அவ்வளவா இல்ல அதுக்கு சேர்த்து இப்ப கொட்டுது போல அக்னி மாசமே பனி அதிகமா இருக்கும் தை மாசம் கொஞ்சம் குறையுன்னு பார்த்தா இப்ப அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்கு வெயில் காலத்துக்கு கூட நம்ம எப்படியாவது போட்டிக்கிறோம் டி ஆனா அந்த குளிர் காலம் மழை காலத்ததே நம்மளால தாங்க முடியல பத்தியா ஆமாக்கா எனக்கு ஒரு டவுட் நம்மளுக்கே இப்படின்னா எப்பவுமே பனி விழுகிற ஒவ்வொரு நாடெல்லாம் இருக்குல்ல அங்கெல்லாம் என்ன செய்வாங்களா அவங்களுக்கு பழகி போயிருக்கும் இப்ப அவங்கள வந்து இங்க வெயில்ல இருக்க சொன்னா இருக்க முடியாதுல்ல அது மாதிரி நம்மளால பனியில இருக்க முடியல இப்படா வெயில் காலம் வரவும் இருக்குடி அப்புறம் எப்படா மழை காலம் வரும்னு இருக்கும் உனக்கு அப்படித்தே வெயில் காலம் வந்தா மழை காலம் வரணும் மழை காலம் வந்தா வெயில் காலம் வரணும் இப்படி மாறி மாறி மனசு போய்கிட்டே இருக்குடி இப்ப நம்ம கோழி பண்ணிக்கு போலாமா ஆமா இருட்டி சாவி எடுத்துட்டு வார வீடு பூட்டிட்டு கதவு பூட்டியாச்சு எதுக்கு இவகிட்ட ஒரு போனை போட்டு கேட்டுருவோம் சாவியை வச்சுட்டு போவா இல்ல எடுத்துட்டு போவானே எத்தே எப்பத்தி வருவிய சாவி எடுத்துட்டு போவா ஏய் சாவி பக்கத்துல
காசு இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு டாக்டருக்கு போய் படிக்கணும் போல அவசியம் இல்ல. தலையை தொட்டு பார்த்தாலே தெரியும் ஹீட்டா இருக்கா இல்லையான்னு. முதலே கொட்ட எனக்கு வந்துருவா கேள்வி கேட்கறது. எனக்கு தேவதே வாயை வச்சு சும்மா இருக்காம அவ ஒண்ணு பேசினாலும் நீ ஒண்ணு பேசினே உனக்கு தேவதே. காசு அடிக்குதுக்கா. நீ வேணா நம்ம ஊர் ஆஸ்பத்திரியில ஒரு ஊசி போட்டு அப்படியே வீட்டுக்கு போறியா? நீ சொன்னேல சின்ன பண்ணே இன்னைக்கு வேற ரொம்ப வெள்ள நந்துச்சு பனிக்கு அதனாலே காசு வந்திருக்கும். சரி நீங்க வேலைக்கு போங்க. நான் அந்த அக்கா கிட்ட போன்னு போட்டு சொல்லிக்கிறேன். நான் அப்படியே ஊசி போட்டு வீட்டுக்கு போறேன். நீயா ஒத்தையில போயிருவியா இல்ல லட்சுமி கூட கூட்டிட்டு போ? இல்லடி பரவாயில்ல நானே நடந்து நடந்து போய்க்கிட்டு எதுக்கு அவளோட வேலையை கெடுக்கணும். இரு நான் வாரேன். இருக்கட்டும் லட்சுமி நீ வேலையை பாரு நான் வாரேன். பொண்ணே நீ தானே கூப்பிட்டு வந்து எனக்கு காசு எல்லாம் காட்டி முட்டை எடுக்கலாம் உனக்கு ஃப்ரீயா எடுக்காமனே அப்படி இங்க நிக்க வா போவா. மாட்டி உமா இருந்தாலும் 4 பேர் வாரன்னு சொல்லிருக்கோமே. இப்போ 3 பேர் போய் கேட்டா என்னன்னு சொல்றது? சொல்லுவா லட்சுமி அங்க பாரு இன்னொரு ஆள் வாருது. அவங்களையும் சேர்த்துக்குருவோமா? யாருமே தெரியல எங்க போறான்னு தெரியல. நீ போற வரவெல்லாம் கூப்பிட்டு வேலைக்கு வான்னு கூப்பிட்டு வருவாங்களா? இரு கேக்கேன். நீங்க எந்த ஊருக்கா இங்க இருந்து வாரிய? ஆமா நான் இந்த ஊர்ல நீங்க பார்த்ததே இல்லையா? அப்படியா? அப்படின்னா நல்லதா போச்சு. ஏக்கா உங்களுக்கு இன்னைக்கு வேலை எதுவும் இல்லைன்னா வாரியலா கோழி பணிக்கு வேலைக்கு? நீங்க வேற யாரு? பின்னாடி யாரும் இல்லையா? அப்ப உங்களை தானே. யாரு தெரியுமா என்ன? யாருன்னு தெரிஞ்சுக்க நீங்க என்ன பெரிய சூப்பர் ஸ்டாரா? ஏய் நான் இந்த கோழி பண்ண ஓனர்டி. என்ன பார்த்து வேலைக்கு வான்னு கூப்பிடு. ஓனர் நீங்க எங்களுக்கு தெரியாதுல்ல. சின்ன பண்ணி வாய் வச்சு சும்மா இல்லாம இப்படி நம்ம வேலைக்கு ஆப் வச்சுட்டேடி. சின்ன பண்ணி இன்னைக்கு மட்டும் எனக்கு முட்டை கிடைக்கல. அம்முட்டே பாத்துக்க. இருங்கட்டி நான் உங்க கூட தான் நிக்கிறேன். ஏன் அப்படி கத்துறீங்க? நீ பார்த்து எனக்கு தெரியாது நீங்க இது ஓனர்னு. ராணி அக்கா எங்க கூட வந்தா உங்களுக்கு தெரியுமாம்ல. அவளை வேலைக்கு கூப்பிடலாம்ல. அவளை எங்களையும் சேர்த்து கூட்டிட்டு வந்தாவ. அவளுக்கு இங்கே வரவும் உடம்பு முடியாம போச்சு. அதே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஊசி போட்டுட்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லியிருக்காவ. எங்களெல்லாம் வேலை பார்க்க சொன்னாவ. அப்படியா ராணி சொன்ன ஆளுடா நீங்க? ஏன் அவளுக்கு வரவும் முடியாம போச்சோ? சரி பரவாயில்ல வாங்க. இந்த ஆளு வாய் நீ ஒன்பதே உங்களுக்கு. என்ன செய்யறது? பிறப்புல இருந்தே உருவாயிருச்சு. அதை மாத்த முடியல. வாங்க என்ன வேணும்னு சொல்றேன். முட்டை கோழி முட்டை எடுத்து போய் ஆம்லெட் போட்டு தின்ன போறேன்னா யாருக்குமே கொடுக்காம நான் மட்டும் தின்ன போறேன்னா பாத்தி எமுட்டு கோழி வாழ்க்கையிலே இந்த கோழி இன்னைக்கு தான் பாக்குறேன். இங்க பாருங்க இதுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி வச்சுட்டு தீனி போடணும். அதான் உங்க வேலை. 2 மணி நேரமே வேலை இருக்கும். சரி சரிக்கா வாரேன். சீக்கிரமா எல்லாத்தையும் முடிச்சிருங்க. என்ன பண்ண இங்க என்ன வெறும் கோழியா இருக்கு? என்கிட்ட என்ன சொன்னே? முட்டையெல்லாம் எடுத்துட்டு போலான்னு சொன்னியே. முட்டையவே காணா. என்ன தெரியும்? நான் இங்கதான் இருக்கும்னு நினைச்சேன். இல்ல முட்டை ஒண்ணு கூட இல்ல. சரி ஏதாவது உன் கோழி தூக்கி பாரு. முட்டை எதுவும் இருந்தா எடுத்துட்டு போவோம். எனக்கு மட்டும் கிடைக்கலன்னா சின்ன பொண்ணே நான் என்ன செய்யறது? இருங்க நான் வாரேன். அக்கா எங்க போயிட்டு இருக்கு? போறாங்க உனக்கு தெரியுமா சின்ன பொண்ணே? வாங்கிட்டு நான் கேட்க நீ இப்ப என்கிட்ட திருப்பி அதே கேளு. என்னக்கா கோல்டு கீழே விழுந்துக்கிட்டுக்கா? கிடைச்சிருச்சா உனக்கு?